ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே பேரம் தான். ராஜ்யசபா கண்டிப்பா வேணும்ன்றாங்க. திமுக தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இல்லைன்னு சொல்றதாக தான் நான் கேள்விப்பட்டேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே கன்னியூனா தேமுதிகவுக்கு சீட்டு குறையத்தான் செய்யும். அடிப்படையில் வந்துங்க அதிமுகவும் திமுகவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதியில நின்றே ஆக வேண்டும். அப்ப மீதியை தானே பிரிச்சு கொடுக்க முடியும். காங்கிரஸ் 40 கேட்கட்டும், டாடா பாய் பாய் தான், அவ்வளவுதான். கேட்டா பை பை டாடா தான், खत्म, बाय बाय टाटा गुड बाय गया. காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலேயே அவங்களோட கெப்பாசிட்டிங்கிறது இவ்வளவுதாங்க. ராகுல் காந்தியே அவரோட வாய்ஸ் என்னன்னு தெரியாம கிடக்காருங்க. காங்கிரஸோட மோசங்க. காங்கிரஸாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு வங்கி இருக்குன்னு கூட நம்ம யூகிக்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் அவங்களுக்கு 10,000 ஓட்டு இருக்குங்க. அந்த சில தொகுதிகள்ங்கிறது தமிழ்நாட்டோட 234 ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ் தான். அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு மேல அவங்க ஆசைப்படுறதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அப்படின்னா திமுக தான் அந்த சீட்டு டிஎம்டிகேக்கு ஆஃபர் பண்ணணும். திமுகவுக்கும் அந்த வாய்ப்பு இல்லைங்களே. அவங்ககிட்ட சீனியர்ஸே 3 பேர் இருக்காங்க. கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமையில அவங்களுக்கு திருப்பி டேம் கொடுத்தாகணுங்க. ஒன்னே ஒண்ணுதான் வெளியில இருக்கும். காங்கிரஸ் அந்த ஒன்றை கேட்டுட்டு இருக்கு. அவங்க திமுக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. தேமுதிகவுக்கு அந்த ஒண்ணு கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே பேரம் தான். அப்படின்னா அதிக சீட்டு தான், எம்எல்ஏல அதிக சீட்டு, ராஜ்யசபா கண்டிப்பா வேணும்ன்றாங்க. திமுக தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இல்லைன்னு சொல்றதாக தான் நான் கேள்விப்பட்டேன். அது முடியாதுங்க எங்களால அப்படின்னு. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே கன்னியூனா தேமுதிகவுக்கு சீட்டு குறையத்தான் செய்யும். அடிப்படையில வந்துங்க அதிமுகவும் திமுகவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதியில நின்றே ஆக வேண்டும். அப்ப மீதியை தானே பிரிச்சு கொடுக்க முடியும். அப்படின்னா தேமுதிக எவ்வளவு கொடுப்பாங்க? திமுகனா ஒரு 6 சீட்டுக்கு மேல ஆஃபர் பண்றதுக்கு வழி இல்லைங்க. அதிமுக கூட்டணியிலேயே 6 தான் கொடுக்க முடியும். அவங்க பிஜேபி வரைக்கும் போய் முட்டி மோதுறாங்க, டெல்லி வரைக்கும் போய். சரியா அங்கேயே பேசி வாங்கிக்கேன்றாங்க. தேமுதிக சமயத்துக்கு இதுல ஏமாந்து போயிருங்க. 2021 அப்படிதான் ஆச்சு. அப்படி ஆகிதான் கடைசியில் அமமுக கூட்டணிக்கு போனாங்க. ஓட்டே பாதிச்சு போச்சு. சதவீதமே போயிருச்சு. அதுல அவங்க பவரே இல்லாம டிமாண்ட மட்டும் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட மோசங்க. காங்கிரஸாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு வங்கி இருக்குன்னு கூட நம்ம யூகிக்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் அவங்களுக்கு 10,000 ஓட்டு இருக்குங்க. அந்த சில தொகுதிகள்ங்கிறது தமிழ்நாட்டோட 234 ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ் தான். அப்ப அதுலயே அவங்களுக்கு தான் இடம் கொடுக்க வேண்டியது வரும். மீதி தொகுதி தான் கூட்டணிக்கு லாபம். அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு மேல அவங்க ஆசைப்படுறதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் கட்சி வெளியில போனா 2 பேருக்கும் தான் நஷ்டம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அதிக நஷ்டம். என்ன காரணம்னா ஆல் இந்தியா லெவல்ல அவங்களோட இந்தியா பிளாக் பலவீனம் அடைஞ்சிரும். பிஜேபிக்கு எதிரான அந்த அவங்களோட அரசியல் போர் கூர்மைப்படாது. மோடியோட அல்டிமேட் எய்மே காங்கிரஸ் டிஎம்கேவை பிரிக்கணுங்கிறது தான். அதை ராகுலும் இவங்களே பண்ணிடுவாங்க போல. மோடியோட விருப்பம்னு வச்சுக்கிடலாங்க. அவர் எய்ம் பண்ணி பிரியாது. ஆனா உண்மையிலேயே பிரிக்கிறது யாரு? இங்க லோக்கலா இருக்கிற கட்சி தலைவர்கள் கருத்து சொல்லலாங்க. ஆனா தலைமை அதை ஒரு ஸ்ட்ரிக்டா அடக்கணும்ல. வேணுகோபால் அப்படித்தானே இருந்தாரு. வேணுகோபால் நாப்புல என்ன அவரு அப்பளு கட்டுறவரா? இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவரு ஏதோ ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்றாங்க. நான் ஆல் இண்டியா ஏஐசிசி அமைப்புகள்லாம் பார்த்தா அப்படியான பெரிய அமைப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் டெல்லியில பெரிய அளவுக்கு அவரு பைட் கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா கருத்து சொல்ற மாதிரி தெரியல. அப்பப்போ பிளைட் டிக்கெட் போட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு கருத்து சொல்லிட்டு போறாரு. அப்படிங்கும்போது அவரை அடைக்க வைக்கணும்ல. அவருக்கு தமிழ்நாட்டுல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதிகாரபூர்வமா இந்த குழப்பத்தை ஆரம்பிச்சு வச்சது சோடகர் தான். அவர் தான் 70 தொகுதிக்கான விருப்ப பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் தான் 117 சீட்ல நாங்க ஒருத்தர் நின்றுருக்கோம் அப்படின்னாரு. குழப்பத்தை ஆரம்பிச்சு வச்சது அவர் தாங்க. வின்னபிலிட்டி தானே. இந்து தலையங்கத்துல தெளிவா எழுதியிருப்பாங்க. 41 தொகுதி கொடுத்ததுல நீங்க 8 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க. உங்க வின்னபிலிட்டி என்ன? 25 தொகுதி கொடுக்கும்போது 18 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க. அப்படின்னா வின்னபிலிட்டி என்ன? அப்போ உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இருக்கு. அதுக்குள்ள தொகுதி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது, கூட்டணிக்கு நல்லது.
அதுக்கு மேல நீங்க தொகுதியை டிமாண்ட் பண்ணீங்கன்னா தோத்துருவீங்கன்னு சொல்லலாம், நேரடியா சொல்லலாம். ஆனா மறைமுகமா அந்த தலையங்கம் அதான் சொல்லுது. உண்மையும் கூட. 63 தொகுதி கொடுத்தப்ப எத்தனை ஜெயிச்சாங்க? 41 தொகுதி கொடுத்தப்ப எத்தனை ஜெயிச்சாங்க? 25 தொகுதி கொடுத்தப்ப எத்தனை ஜெயிச்சாங்க? இதை வச்சு தானே கணக்கு போடுவாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலேயே அவங்களோட கெப்பாசிட்டிங்கிறது இவ்வளவுதாங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு கெப்பாசிட்டி மாறுது. என்னன்னா பார்டர் ஏரியால இருக்கிற வாக்காளர்கள் தொகுதியே மாறுது. சின்ன சின்ன ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப பட்டுக்கோட்டைங்க காங்கிரஸ் தொகுதி, தமாக இருக்காங்க. பட்டுக்கோட்டை பார்டர் ஏரியா திடீர்னு எஸ்ஐஆருக்கு பிறகு அது வந்து பேராவூரணி தொகுதிக்கு போகுது. ஒரு 5000 6000 ஓட்டு மாறுதுங்க. பார்டர் ஏரியாவில் உள்ள எல்லா கிராமமுமே வேற தொகுதியே மாறுது. இங்கேயுமே நீங்க அதை பார்க்கலாம். சென்னையிலேயே வந்து அண்ணா நகர் பார்டர் ஏரியாவில் இருக்கிற தொகுதி பக்கத்து தொகுதிக்கு போகுது. அப்ப நமக்கு உண்மையிலேயே இறுதி வாக்காளர் பட்டியல் போடும்போது தான் கரெக்டா தெரியும். ஏன்னா 33 லட்சம் பேர் வந்து புதுசா ஃபார்ம் 6 கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேரை நீக்கினாங்க. அதுல 33 லட்சம் பேர் ஃபார்ம் 6 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேரை ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் போக போதான் நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த கால்குலேஷன் போட முடியும். ஏன்னா ஒரு 1000 ஓட்டு இங்க முக்கியம்னு இருக்கும்போது தொகுதியே மாறினா எல்லா கணக்கும் மாறும். தமிழ்நாட்டுல ஒரு 20 25 தொகுதியில இந்த மாதிரியான மாற்றம் வந்தாலே எல்லா கணக்கும் மாறுமா வராதா? ஆட்சியவே மாத்தக்கூடிய அளவுக்கு கூட ஒரு பெரிய இஷ்யூ. 234 தொகுதியில 10% 15% தொகுதியில பார்டர் ஏரியால தொகுதி மாறினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 23 25 தொகுதி வந்துடும். அது பெரிய குழப்பம். அதுக்கு பிறகு இருக்கு மாபெரும் பிரச்சனை வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் ஆன பிறகு இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம அப்பீல் போலாம். ப்ராசஸ்ல அப்படிதான் இருக்கு. குஜராத்ல வந்துங்க 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். அது பிஜேபி ஸ்டேட். 70 லட்சம் வாக்காளர் நீக்கும் போது ரொம்ப சின்ன ஸ்டேட். பயங்கரமான குழப்பம்னு காலையில இருந்து அந்த செய்திகள் வந்து ஆல் இண்டியா ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா எஸ்ஐஆர் ப்ராசஸே தப்பு. இவ்வளவு அவசரமாலாம் இதை செய்ய முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் பிடிக்கிற வேலையை வந்து 1 மாசத்துல திணிச்சு செய்யறாங்க. சாப்ட்வேர் பேஸ்டு. ஸோ அன்மேப்டு நிறைய வருது. அன்மேப்டு நிறைய வரும்போது இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வாக்காளர் பட்டியல இருந்து சாப்ட்வேர் ரிமூவ் பண்ணிடுது அவங்கள. அப்புறம் அவங்க ஃபார்ம் 6 கொடுக்கணும். ஃபார்ம் 6 கொடுக்கும்போது இதே பிரச்சனை வருது. இந்தியா முழுசும் இருக்குங்க. வெஸ்ட் பெங்கால்ல பிளட் பாத். எல்லா தொகுதியிலும் பிரச்சனை இருக்கு. முதலமைச்சரே நேரம் சுப்ரீம் கோர்ட் போய் வாதாடுறாங்க. இங்க என்னன்னா திமுக வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல தெளிவா இருந்துட்டாங்க. வேற எந்த கட்சியும் அவ்வளவு தெளிவா இல்ல. திமுக மட்டும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஃபுல்லா கூடவே இருந்து ஃபார்ம் 6 வரைக்கும் இந்த 33 லட்சம் பேர்லயே திமுக எத்தனை வாக்காளர்களை சேர்த்திருக்குன்னு நமக்கு கணக்கே தெரியாது. எந்த கட்சியுமே அதுல தெளிவாவே நடவடிக்கை எடுக்கல. டிஎம்கே வந்து அக்யூரேட்டா அதை ப்ராசஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் என்ன விடுமோ அதை அவங்க தெளிவா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படித்தான் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா மத்த எல்லா ஸ்டேட்லயும் இப்ப முணுமுணுப்பு எல்லாம் இருக்குல்ல. தமிழ்நாட்டுல எந்த முணுமுணுப்புமே இல்ல. அதிமுக ஒரு வேலையுமே பார்க்கலங்க. அதுல விர்ச்சுவலி 0. காங்கிரஸ் அவன் நல்ல நாள்லயே வேலை பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய நுணுக்கமான வேலையை செய்யறதுக்கு அவங்ககிட்ட எங்க கெப்பாசிட்டி இருக்கு? ஆனா மாணிக்கம் தாகூர் எங்களோட பிஎல்ஏக்களும் பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க, எங்களை நீங்க வீக்கா நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் தொகுதியில பண்ணாங்களோ என்னமோ அது தெரியாது எனக்கு. மொத்த ஏரியாக்கள்ல இல்லைங்களேங்க. நம்ம தான் கிராஸ் செக்ஷனா எல்லாத்தையும் கேட்கிறோம். நான் கும்பகோணத்துல கேட்டேன், எங்க ஊர்கள்ல கேட்டேன். ஒன்னும் வேலையெல்லாம் பார்க்கலைங்களே பிஎல்ஏக்கள். பிஎல்ஏக்கள் வேலை பார்த்திருந்தா ஃபார்ம் 6ல அவங்க வந்து நிறைய ஃபார்ம் 6 கொண்டு போய் கொடுத்துருக்கணும். ஃபார்ம் 6க்கு முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியல் போடும்போது வேலை பார்த்துருக்கணும். அப்படி வேலை பார்த்த மாதிரி தெரியலீங்களே. அதிமுகவே வேலை பார்க்கலங்க. ரொம்ப கொஞ்சமா தான் அதிமுக வேலை பார்த்துச்சு. பிராக்டிகலா வந்துங்க ஒரு ஃபார்முக்கு வந்து 40 ரூபா செலவாகுங்க. ஃபார்மு நிரப்புறதுக்கு நம்ம ஆள் வச்சு நிரப்பணும்னா 10 20 ரூபா. அப்புறம் வந்து மேற்கொண்டு செலவு 20 ரூபா. ஒரு பூத் 1000 ஓட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40 × 1000 40,000 ரூபாய் தேவை ஒரு பூத்துக்கு. அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த பட்ஜெட்லாம் வச்சு யாருமே செய்யலையே. பிராக்டிகல் செலவு நான் சொல்றது வந்து பிராக்டிகலா எழுதுற கூலி, டீ செலவு, போயிட்டு வர்ற செலவு, இது இன்னும் யாருக்கும் லஞ்சம்லாம் இதுல கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த கட்சிக்கார வேலை பார்த்தே இவ்வளவு செலவு வருது. கண்கூட பார்த்தது தாங்க இது. சார் இப்போ இந்த கூட்டணி விஷயத்துல காங்கிரஸ் பண்ற சில விஷயம் பண்ணுது. அதுல வந்து இப்போ கேசி வேணுகோபால் வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனா மாணிக்கம் தாகூர் கூட்டணி ஆட்சி வேணுங்கிறாரு. இதுல வந்து கேசி வேணுகோபாலோட வாய்ஸ் ராகுல் காந்தி வாய்ஸ்ன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல மாணிக்கம் தாகூரோட வாய்ஸ் ராகுல் காந்தி வாய்ஸ்ன்னு புரிஞ்சுக்கணுமா? ராகுல் காந்தியே அவரோட வாய்ஸ் என்னன்னு தெரியாம கிடக்காருங்க.
சரி, அடிப்படையில நாராயணசாமி முன்னாள் முதல்வர் பாண்டிச்சேரி. அவர் என்ன சொல்றாரு? பாண்டிச்சேரியில உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னா, தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஆட்சியில பங்கு குடுக்கணும்னு நேத்தான் சொன்னாரு அவரு. ஆமா. பாண்டிச்சேரி ஆட்சிக்கும் தமிழ்நாடு ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, பாண்டிச்சேரியில வேண்டான்னு சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல பேசாம விட்டுருவாங்களா? சரி, பாண்டிச்சேரியில நீங்க திமுகவுக்கு எத்தனை சீட்டு குடுப்பீங்க? கேரளால எத்தனை சீட்டு குடுப்பீங்க? கேரளால திமுக இருக்கு. எத்தனை சீட்டு குடுப்பீங்க? ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறுங்க. மாநிலத்துல மாநில கட்சி இருக்கு. இன்னும் சொல்லப் போனா தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளுக்கு எதிரான மனோபாவம் 1967ல இருந்து இருக்கு. சரி, டபுள் இன்ஜின் சொல்றதெல்லாம் இப்பதாங்க. ஆனா அது உண்மையிலே சிங்கிள் இன்ஜின் தான். எப்படின்னா, டெல்லியிலயும் மாநிலத்திலயும் ஒரே கட்சி ஆட்சி. அப்படின்னா சிங்கிள் இன்ஜின் தான். எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல சிங்கிள் இன்ஜின்ங்கிற வார்த்தை கிடையாதே தவிர, காங்கிரஸ் என்ன பிரச்சாரம் பண்ணணும்னா, மத்தியிலயும் மாநிலத்திலயும் ஒரே கட்சி ஆட்சியில இருக்கிறதா மாநில வளர்ச்சிக்கு நல்லது. இதுதான் அவங்க பிரச்சாரம் எப்போதுமே. அதை நிராகரிச்சு தான் 1967ல வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது. அப்போ பிஜேபியோட வாதம், பிஜேபி தாங்க டெல்லியிலயும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலயும் ஆட்சியில் இருக்கணும், அது டபுள் இன்ஜின். அதையும் நிராகரிச்சாச்சு. அப்ப இங்க வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு சொல்றது வெறுமனே பிஜேபிக்கு மட்டும் இல்ல, அது காங்கிரஸுக்கும் சேர்த்து தானே. அதான் தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு வங்கி. அப்ப காங்கிரஸ் கட்சி போயிடுச்சுன்னா சிறுபான்மை ஓட்டெல்லாம் போயிடும். ஹிந்து தலைஞர்ல அதுக்கு விடை இருந்துச்சு. அப்படி போவாதுங்க. என்ன காரணம்னா அவங்க பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. அது போகாது, அப்படி போகாது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் இதுல லாஸ் ஜாஸ்தி. ஆல் இண்டியா லாஸையும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். இந்த குழப்பத்துக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா கூட்டணியே வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கடைசியில மார்ச் மாசம் 10ஆம் தேதி 15ஆம் தேதி வருதுன்னா இந்த கசப்பு கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இப்பவுமே கடுங்கசப்பா இருக்காங்க. திமுகவோட லோயர் லெவல்ல இருக்கவன் அவனுக்கு தெரியுமில்லங்க, உள்ளூர்ல காங்கிரஸ் ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமில்ல. 10 ஓட்டை வச்சுட்டு இந்த சிலம்புறானுங்கப்பா அப்படின்னு அவன் நினைக்கிறான். கிராமத்துல 10 ஓட்டு கூட இல்லைங்க. சில ஏரியாக்கள்ல இருக்கிறத வச்சுட்டு பேச முடியாது. இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க தருமபுரியில பேச முடியுமா? உங்களோட தகுதி 25 தொகுதி இல்ல அதுக்கும் கம்மி. அது எங்கேயாவது இருக்குங்க. கன்னியாகுமரியில இருக்கும், 6 தொகுதியில இருக்கும், இங்க விருதுநகர் மாவட்டத்துல கூட இருக்கும், மாணிக்கத்தாவூர் ஏரியாவில் கூட இருக்கும். அதை பத்தி எல்லாம் நான் ஒன்றும் சொல்லல. ஆனா ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணியில் வந்தா உங்களோட பங்கு என்ன? இவ்வளவுதானே கேள்வி. அந்த கேள்விக்கான விடை என்பது ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. அதிக சீட்டு அது நீங்க நெகோசியேட் பண்ணுங்க. ஆனா அதுக்குள்ள குழப்பினீங்கன்னா அதிக சீட்டு உங்களுக்கு கிடைக்காது. என்ன காரணம்னா கீழே இருக்கிறவன் வந்து தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பான். நீங்க ரொம்ப அதிக சீட்லாம் கொடுக்காதீங்க, இங்க வந்து வேஸ்ட். சரி, 25 சீட்டை 30 சீட்டா உயர்த்துறதா வச்சுக்கோ. இந்த 5 சீட்டு திமுக சீட்டு தானங்க போகும். அப்ப அதை எப்படி அவன் ஒத்துக்கிடுவான்? சரி, விசிக சீட்டு நீங்க எடுக்க முடியாது, மதிமுக சீட்டு எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கே கம்மி. அதுல நீங்க எப்படி எடுக்க முடியும்? கம்யூனிஸ்ட் சீட்டு எடுக்க முடியுமா? அப்ப திமுக தான் அவங்க தான் குறைக்கணும், அவங்களோட தொகுதியை தானே கொடுக்கணும். கட்சிக்காரன் எப்படி வேலை பார்ப்பான்? சார், இன்னைக்கு அசெம்பிளில பேசின முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, மாநில சுயாட்சி, மாநிலங்கள் வந்து இன்னமும் ஒன்றிய அரசை சார்ந்து இருக்க முடியாது, மாநிலத்துக்கான அதிகாரத்தை கூட்டுத மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரணும், இதுக்கான கட்சிகளை ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளதுன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலா வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம மட்டும்தான் இந்த குரல் எப்போதுமே எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். மத்திய அரசோட அதிகார குவிப்பு அது நம்ம சுதந்திரம் பெற்றதுல இருந்து தொடங்குது. 50 கான்ஸ்டிடியூஷன். அப்ப நம்ம சமஸ்தானங்களை ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நாடு வந்து பிளவுபட்டு இருந்தது. பாகிஸ்தான் பிரிவினையில் ஏற்பட்ட பிரச்சனைகள். இப்போ வலிமையான மத்திய அரசு அந்த கான்செப்ட் இருந்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்ப தனித்திராவிட நாடு கேட்டு இருந்ததுதான். அதுக்கு பிறகு அதெல்லாம் கைவிட்டாச்சு. அப்புறம் எத்தனையோ மாடல்கள் ஏற்பட்டு போச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா அதிகாரமும் மீண்டும் மீண்டும் மத்திய அரசுல குவிக்கப்படுறது அப்படின்னா மாநிலங்கள் ஒரு முனிசிபாலிட்டியோட கேவலமா இருக்கு. நிதி பகிர்வு இல்லை. ஒவ்வொரு அரசும் வரும்போதும் காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, பிஜேபி அரசா இருந்தாலும் சரி, அவங்க அதிகாரத்தை தான் பெருக்கிட்டே போறாங்க. அப்ப நம்ம முதல்ல ஒரு குழு போட்டோம். ராஜமன்னார் குழு தான் முதல் குழு. அது பிறகு பல குழுக்களுங்க. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், அது பஞ்சாப்ல போட்டது. மேற்கு வங்க பொது உடைமை கட்சி பரிந்துரை, அது வெஸ்ட் பெங்கால். சர்க்காரியா கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட், புஞ்சி கமிஷன் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுலையுமே எந்த முடிவுமே எடுக்கல. கமிஷன்கள் பரிந்துரை செய்யுது, ஆனா டெல்லி வந்து அதை குப்பை தொட்டியில போட்டுருது. இன்னைய தேதி வரைக்கும் இது பிரச்சனையா தான் இருக்கு. இப்ப நம்ம திருப்பியும் ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் தலைமையில கமிட்டி போட்டு ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இன்ட்ரீம் ரிப்போர்ட்டை நம்ம சட்டமன்றத்தில் சப்மிட் பண்ணி
மத்திய அரசுக்கு அனுப்பினாலும் மத்திய அரசு பரிந்துரைகளை செயல்படுத்துறதே இல்லையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகார பெருக்குதல்ல தான் அவங்க குறியா இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றதே வந்து ஒரு வகையில் அதிகார பெருக்குதல் தானே. மாநிலங்கள்ல இருந்து எல்லா வரி வருவாயும் உறிஞ்சி எடுத்துடுறாங்க. அவங்களா பார்த்து பிரிச்சு கொடுக்கறது தான். அதை வச்சுதான் நீங்க நலத்திட்டங்கள் செயல்படுத்தணும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமே உரித்தான நலத்திட்டங்கள் இருக்கும்ல, அந்தந்த மாநில தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப ஆந்திரால சில விஷயங்கள் இருக்குங்க, அது நமக்கு தேவை இருக்காது. தமிழ்நாட்டு சில விஷயங்கள் ஆந்திராவுக்கு தேவை இருக்காது. அப்போ ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை செயல்படுத்தணும்ல. அதுக்கான நிதி திருப்பி டெல்லியில இருந்துலாம் வர வேண்டியது இருக்கு. அப்போ மிக இயல்பாக இது பல காலமா இருக்கிற பிரச்சனை தாங்க. நீங்க நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் எழுதியிருப்பாரு, மொராய் தேசாயிட்ட வறட்சி நிவாரண நிதி கேட்க போனேன், நான் என்ன பணங்காட்சி மரமா வச்சிருந்தேன்னு நிதியமைச்சர் ஓங்கி அடிச்சு அனுப்பிட்டாரு. எம்ஜிஆர் காலத்துல வந்து மன்மோகன் சிங் நிதி கமிஷன் தலைவருங்க, முதலமைச்சர் எம்ஜிஆர். நிதி கேட்கும் போது மன்மோகன் சிங் ரெஃப்யூஸ் பண்ணி எம்ஜிஆர் கோவப்பட்டு கூட்டத்துல இருந்தே வெளியில வந்துட்டாரு. ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆமா, ஜெயலலிதா என்டிஏ கூட்டத்துல இருந்து வெளியில வந்திருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஏன்னா குஜராத்ல முதல்வராக இருந்தப்ப நரேந்திர மோடி அவர்களே இதை சொன்னார். மாநிலங்களை வந்து வஞ்சிக்கிறீங்க சொன்னது நரேந்திர மோடி. அவர் பிரதமராக இருக்கும்போது என்ன செய்யறாரு? அதே வஞ்சனை தான். அதாவது டெல்லியில இருக்கிறவங்க எஜமான மனப்பான்மையோட நடந்துக்கிறாங்க. இதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுனது, உங்க கேள்விக்கான விடை எல்லாமே இதுல தான். க்ளோஸ் டு எலெக்ஷன்ல இந்த இதை வந்து எடுக்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா, மெயினான ஒரு அஜெண்டாவா இதை எலெக்ஷன்ல கொண்டு போவாங்களா? அது ஏடிஎம்கேக்கு பயங்கர நெருக்கடி அமையுமா? ஏடிஎம்கேக்கு நெருக்கடி தான். ஆனா அதிமுகவும் இதனால பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதிமுக அரசுகளும், அதான் நான் எம்ஜிஆர் உதாரணம், ஜெயலலிதா உதாரணம் சொன்னேன். ஆனா நேரேட்டிவ் திமுக செட் பண்ணுதுங்க. ஏன்னா தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும் போது, டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சேர்த்து தானே. அது காங்கிரஸையும் இந்த பால்ல ஒரே அடியா அடிச்சாச்சு. ஒரே அப்படித்தானே அடிக்கணும். ஏன்னா நாங்களே காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தானங்க 67ல. தேசிய கட்சி என்பது மாநில நலன்களை பாதுகாக்காது என்பது எங்கள் கருத்து. மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே போதுமான அளவு டேமேஜ பண்ணி முடிச்சிட்டாரு. அடிமட்டத்துல உள்ள தொண்டர்களுக்கு மத்தியில இருந்த இணக்கத்தை உடைச்சு விட்டாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்படிதானே சார்? கண்டிப்பாங்க, உடைச்சாச்சு, உடைச்சிட்டாரு. இனிமேல் ஒட்ட வைக்க கஷ்டம் தான். ஒட்ட வைக்கிறது கஷ்டம்னு நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா காலம் இருக்கு. பொதுவாக தேர்தல் நெருங்கி வரும்போது கசப்புகள் மறைஞ்சிடும். என்னன்னா அவனுக்கு ஊர்ல சில கம்பல்ஷன்ஸ் இருக்கும். ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷன் இருக்கும். திமுக தலைமை வந்து உங்க பூத்துல இருந்து 35% ஓட்டு வேணும்னு ஏற்கனவே அது கம்பல் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு பூத்லயும் டார்கெட் இருக்கு, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுல 5 ஓட்டு குறைஞ்சிடக்கூடாது, காங்கிரஸ் எடுத்துட்டு போட்டணும்னு நினைப்பாங்க. கசப்பு அப்படியே வாக்குப்பதிவு தினம் வரைக்கும் போயிடும்னு நான் சொல்லல. நீடித்தால், ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசமா ஓடிட்டு இருக்கிற விஷயங்க. எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே நான் புதிய தலைமுறைகளை பத்தி பேசியிருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு பிப்ரவரி மாதம் முடிய போகுது. இன்னொரு 1 வாரம் 10 நாள்ல பிப்ரவரியே முடிஞ்சு போயிடும். அப்ப இன்னமும் இந்த பிரச்சனையை நீடித்துக்கிட்டே போறது நல்லது இல்லைல்ல. வேணுகோபால் வந்தாரு, என்ன சாதிச்சாரு சொல்லுங்க? மகாத்மா காந்தி பேரு, அது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஊர்வலம் வந்து நீங்க முகப்பேர்லையா நடத்துவீங்க? ஏங்க பேராவூர்ல நடத்தினாலே புரியாதுங்க. ஏன்னா அங்க கிடையாது. சரி, கிராமப்புறங்கள்ல இருக்கிற திட்டம் எங்க ஊர்ல நடத்துனீங்க அப்படின்னா எங்களுக்கு அது புரியும். நீங்க பக்கத்து டவுன்ல நடத்தினாலே புரியாது. முகப்பேர்ல நடத்துறீங்க, அதுக்கு ஒரு கூட்டம், ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலத்தோட முடிவுல வந்து இவரு மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறாரு. மாவட்ட தலைவர்கள் இப்பதானே நீங்க டெல்லியில பாத்தீங்க எல்லாரையும். ஏன் பார்த்தே 1 வாரம் தான். அதுக்குள்ள மாவட்ட தலைவர்கள் என்னங்க புதிய கருத்தை சொல்லிட போறாங்க? அப்ப சும்மா வர்றதுக்கு சாக்கா வந்து ஒரு ஊர்வலத்தை நடத்துறீங்க. அந்த ஊர்வலத்தையும் முகப்பேர்ல நடத்தி மகாத்மா காந்தி பேரை எடுத்தது தப்பு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு பேசுறீங்க. என்ன நீங்க என்ன பிளானிங் இருக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு? எங்கெங்க நடத்தினா? தஞ்சாவூர்ல நடத்தினாலும் ஏதோ வந்து கிராமங்களுக்காவது போய் சேருங்க. அது திருநெல்வேலியில நடத்தினாலும் கிராமங்களுக்கு போய் சேரும். முகப்பேர்ல நடத்தி என்னங்க பிரயோஜனம் இருக்கு? ஒருத்தரும் பார்க்க கூட மாட்டானுங்களாங்க. அங்க சுத்தி இருக்கிற ஜனங்க கூட பார்க்க மாட்டாங்களேன்ற. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மத்தியில வந்து நீங்க ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி பேசி என்ன பயனு? அப்ப யாரு இந்த ஐடியா எல்லாம் கொடுக்குறா? எங்க திமுக இதுக்கு போராட்டங்கள் வச்சதுங்க. எல்லா ஊர்களையும் நடத்தினாங்க, கிராமப்புறங்கள்ல எல்லா ஊர்லயும் நடத்தினாங்க. அப்படின்னா அது மக்களை போய் சேரும்.
இது எப்படி போய் சேரும்? அப்ப வேணுகோபால் வர்றதுக்காகவே ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 4 பேரு பதாகைகளை ஏந்திட்டு நிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அதிக சீட்டு வேணும், அதிக சீட்டு வேணும்னு. அது ஏர்போர்ட்ல கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதிக சீட்டு வேணும்னு. அதிக சீட்டு வேணும் அப்படின்னா கேரளால குடுத்துருவோம். இல்ல தெலுங்கானால குடுத்துருவோம். சார், காங்கிரஸ் கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது எங்களோட கொள்கை முழக்கம் கிடையாது அப்படின்ட்டாரு. இது பத்தி பேசினா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் திமுக மத்தியில இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு பார்க்கலாமா? அவர் அப்படி சொன்ன பிறகு மாணிக்க தாகூரோட ட்வீட் வேற அர்த்தத்தை தானே கொடுக்குது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மகாகவி பாரதி எல்லாம் நினைவு கூர்ந்திருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லைன்னு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அதிக சீட்டு அது 22ஆம் தேதிக்கு பிறகு அந்த கூட்டத்தில் அவங்க பேசி எடுக்கிற முடிவு தான். அது எப்போதுமே அது பேரம்தான், நெகோசியேஷன்ஸ் இருக்கும். புதிய கட்சிகள் வரவு வரும். புதிய கட்சிகள் வரும்போது அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அதுக்கு பிறகு இன்னென்ன தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அது விருப்பப்பட்டியல் வச்சிருப்பாங்க எல்லாருமே. பெரிய கட்சி என்ன சொல்லும் அப்படின்னா, மேஜர் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக நாங்கள் தரோம், விருப்பப்பட்டியலில் கொடுத்தா வந்து இன்னென்ன தொகுதிகள் பாதிக்கும், இப்படி ஒரு கணக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கடைசி நேரத்தில் நமக்கு தெரியும். ஆனால் நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க நடந்து கொண்ட விதம், உதாரணமாக வேளாண்மை துறை அமைச்சர் எல்லாருக்கும் பச்சை தொண்டு கொடுத்தாரு. எல்லா கட்சி எம்எல்ஏக்களும், அதிமுக எதிர்கட்சி தவிர மற்ற எல்லா கட்சி கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் வாங்கி அணிஞ்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி வாங்கி அணியவில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற கட்சியோட பதவிகளில் இருக்கிறவங்க, குறிப்பாக ராஜேஷ்குமார் மாதிரியானவர்கள், அவங்க வந்து அதிருப்தியாக தான் இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதே கோரிக்கை தான், அதிக சீட்டு. இன்னமும் வந்து அது தெளிவாகலை. அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்படுகிற ஒரு தெளிவின்மை தேமுதிக முடிவை பாதிக்குது. தேமுதிகவும் அதே தெளிவு இல்லாமல் இருக்கு. எல்லாம் போக இறுதி வேட்பாளர் வாக்காளர் பட்டியல், அது எஸ்ஐஆருக்கு பிறகான இறுதி வாக்காளர் பட்டியல், அதை பப்ளிஷ் பண்றதுல ஏற்படுற காலதாமதம் எல்லாமே சேர்ந்து தமிழக அரசியலை குழப்பதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ராஜ்யசபா தேர்தல் அறிவிப்பு ஒரு காரணம். இல்ல, இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி விஷயம் இன்னமுமே கிரே ஏரியாவா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். நேற்றைக்கு இரவு வந்து அது ஏதோ தெளிவு வந்த மாதிரி தெரிஞ்சது. அதுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களோட வியாக்கியானங்கள் வந்து வேற மாதிரி தானே வருது. இதுல வந்து நடவடிக்கை எடுக்காம முடியாது. காங்கிரஸ் கட்சியில மாற்று கருத்து இருக்கும். வேணுகோபால் எப்படி சமாளிக்கிறாருன்னா, அது அவங்க இண்டிவிஜுவல் கருத்துன்றாரு. அப்படியெல்லாம் கட்சி அரசியல்ல சொந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது. சொந்த கருத்தை பேசினா எப்படிங்க கூட்டணி நிற்கும்? அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, ஊடகங்கள்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, யூடியூப் சேனல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அப்போ கூட்டணிக்கு எதிரான கருத்துக்கள்னா வெறும் அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அந்த கருத்து மட்டும் இல்ல. நீங்க அதை செய்யல, இதை செய்யல, ஊழல் பேர்வழிகள் தனிப்பட்ட முறையில தாக்குறாங்க. மீறி விமர்சனத்தையும் கொண்டு வந்துட்டாரு. இல்லையோ இல்லைங்க, மாணிக்க தாகூர்னு இல்ல, நிறைய தலைவர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். விஜய் வந்து வந்தா நல்லதுன்னு ஓப்பனாவும் சொல்றாங்க அவங்க. அப்படிங்கும்போது திமுக வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருச்சு, நீங்க நடவடிக்கை எடுத்தா மேற்கொண்டு பேசலாம் அப்படிங்கிற டெட்லைன் கொடுத்துருச்சு. இதுல வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கூட ஹிந்து தலையங்கத்துல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.